கொடைக்கானல்லேருந்து எல்லாருமே ஊருக்கு வந்துடுறாங்க. அப்போ காவேரிக்கு பாட்டி கால் பண்றாங்க. கால் பண்ணி "உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் வா" அப்படின்னு சொல்றாங்க. "என்ன பாட்டி மறுபடியுமா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "உன்கிட்ட பேசணும் வா" அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு வர சொல்றாங்க. மறுபடியும் வராங்க. "என்ன பாட்டி அதான் நீங்க சொன்னீங்கல்ல வீட்டுக்கெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அதான் நான் வந்து வரலைன்னு சொல்லிட்டேனே. மறுபடியும் எதுக்கு இப்போ எனக்கு வந்து மறுபடியும் கூப்பிட்டுருக்கீங்க?" அப்படின்னு சொல்றாங்க. "நான் கேட்கறதுக்கு உண்மைய மறைக்காம பதில் சொல்லு. நீ கன்சீவா இருக்கிறியா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "என்ன பாட்டி இப்படி கேட்குறீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "உண்மைய சொல்லு. நீ மாசமா இருக்கிறியாடி?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "ஆமா பாட்டி" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஏன் இந்த விஷயத்த அன்னைக்கே என்கிட்ட சொல்லல?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்ல நான் சொல்றதுக்கு முன்னாடி தான் நீங்க இவ்வளோ தூரம் வந்துட்டு விஜய் மேல பாசமா இவ்வளோ தூரம் சொல்லிட்டீங்களே, அதுக்கப்புறம் நான் என்ன சொல்ல முடியும்? அதனால தான் நான் எதுவுமே சொல்லல" அப்படின்னு சொல்றாங்க. "அப்ப நீ மாசமா இருக்கிறது உண்ம தான். கரெக்ட்டு தானே?" அப்படின்னு சொல்றாங்க. "ஆமா பாட்டி மாசமா தான் இருக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இத பாத்துட்டு "உங்களுக்கு எப்படிங்க பாட்டி தெரியும்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "விஜய் உங்க கூட பேசக்கூடாது, பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் பேசிட்டு இருந்தேன். அப்பதான் சொன்னான், அவன் குழந்தை உன் வயித்துல வளர்றதுங்கிற ஒரு விஷயத்த சொன்னான். அத கேட்டோனே ரொம்பவே எனக்கு ஒரு மாரி தூக்கி வாரி போட்டுருச்சு. நான் கூட ஏதோ வந்து கல்யாணம் பண்ணி இருந்தேன். 1 வருஷம் கழிச்சு நீ போயிட்ட பிரிஞ்சு. இதோட முடிஞ்சுதுன்னு நான் நெனச்சேன். ஆனா, உன் சாவகாசம் தொடர்ந்துகிட்டே இருக்கும் போல இருக்கே! என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. இதுக்கு இருக்கிற ஒரே வழி என்ன? ரொம்ப நாள்ல ஆகல. 3 மாசத்துக்கிட்ட தானே ஆயிருக்கு. கருவ கலைச்சிரு தயவுசெய்து" அப்படின்னு சொல்றாங்க. "என்ன பாட்டி சொல்றீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "நீ விஜய் மேல உண்மையாலுமே பாசம் வச்சிருந்தீன்னா, அந்த குழந்தை உன் வயித்துல வளரக்கூடாது" அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்டோன்னே ரொம்பவே கோவப்பட்டு, "பாட்டி நீங்க வந்து விஜய் பிரிய சொன்னீங்க. சரி ஓகே. அதுல ஒரு நியாயம் இருந்தது. நான் பிரியறேன் ஓகேன்னு சொல்லிட்டேன். ஆனா, அதுக்காக வந்துட்டு வயித்துல இருக்கிற குழந்தைய வந்து நீங்க கலைக்கணும்னு சொல்றதுக்கெல்லாம் உங்களுக்கு எந்த ஒரு உரிமையும் கிடையாது. அது என்னால எப்போதையும் பண்ணவே முடியாது. விஜய் கூட தான் சேர்ந்து வாழ முடியாது. அட்லீஸ்ட் அந்த குழந்தை பொறந்ததுக்கப்புறம் நான் விஜயோட இருக்கிற மாதிரி நான் குழந்தையோட சேர்ந்து நான் இருந்துப்பேன். அந்த சந்தோஷத்தையாவது குடுங்க. அதையும் ஏன் பறிக்கிறீங்க? ஆனா யார் கண்ணுலயும் படாம நான் எங்கேயாவது போய்க்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. "இங்க பாரு நடக்கிற விஷயத்த பத்தி பேசு. நீ உங்க அம்மா அல்லது உங்க குடும்பத்தை எல்லாம் விட்டுட்டு நீ தனியா போறியா? இல்ல. நாளைக்கு எப்படி இருந்தாலும் வயித்துல குழந்தை வளர்றத பார்த்துட்டு உங்க அம்மா சும்மா விட்டுருவாளா சாரதா? கண்டிப்பா வந்து வீட்டுக்கு முன்னாடி நின்னு வந்து கூச்சல் போடுவா. அப்புறம் கண்டிப்பா வந்து உங்களோட வந்து விஜயோட சேர்ந்து வாழ வைக்கணும் அப்படின்னு தான் ட்ரை பண்ணுவாங்க. இதெல்லாம் தேவையா? இங்க பாரு ஒழுங்கா சொல்றத கேளு. கருவு கலைச்சிரு காது வச்ச மாரி" அப்படின்னு சொல்றாங்க. "பாட்டி நீங்க என்ன வேணா சொல்லுங்க. இத மட்டும் என்னால கேட்கவே முடியாது. ஏன் பாட்டி என் மேல இவ்வளோ தூரம் நீங்க கொடூரமா மாறிட்டீங்கன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. இது அத்தனைக்கும் அந்த பசுபதி தானே காரணம். எங்க வீட்லயும் அந்த பசுபதினால தான் நிம்மதி இல்லாம இருக்கு. விஜய்க்கோட நான் சேரக்கூடாதுங்கிறதுக்கும் இந்த பசுபதி தான் காரணம். எங்க அப்பா இறந்ததுக்கும் பசுபதி தான் காரணம். எல்லாத்துக்கும் இந்த பசுபதி தான் காரணம். இத்தனை கஷ்டப்படுறதுக்கு நான் கம்முனு அவன போட்டு தள்ளிட்டு கம்முனு நான் வந்து ஜெயிலுக்கு போலான்னு சொல்லி முடிவு பண்ணியே இருந்தேன். ஆனா எங்க அம்மா தான் விடமாட்டேன்ட்டாங்க. என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. 2 நாள் ஜாமீன்ல வெளில வந்துட்டு அவன் படுத்துற பாடு பெருசா இருக்கு. பத்தாததுக்கு பாட்டி நீங்களே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. "இங்க பாரு நீ என்ன வேணா சொல்லு. பசுபதி பிரச்சனை, உங்க பிரச்சனை, உங்க குடும்பத்து பிரச்சனை. இனிமேல் வந்து நீ விஜய வந்து பார்க்கக்கூடாதுன்னு நான் சொல்லிட்டு போற நேரத்துல, இப்ப வயித்துல குழந்தை வருதுன்னா, இதெல்லாம் பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது" அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. இப்ப பேசிட்டு இருக்கிறப்பயே கரெக்ட்டா விஜயோடைய சித்தியும் அங்க வந்துடுறாங்க. சித்தி ராதா வந்தோனே, "என்னம்மா நீ இங்க தான் வந்திருக்கிறியா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "ஆமா, நீ என்ன காவேரி கூட பேசணுன்ட்டு வந்தியா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்லம்மா நான் கோயிலுக்கு தான் வந்தேன். நீ இது திடீர்னு பார்த்தா உன் சவுண்டு கேட்ட மாரி இருந்துச்சு. என்னன்னு பார்க்குறப்ப தான் நீ காவேரிட்ட பேசிட்டு இருக்கறத நான் கவனிச்சேன்" அப்படின்னு சொல்றாங்க. "அதான் பாருடி வயித்துல குழந்தை வளருது" அப்படின்னு சொல்றாங்க. "என்னம்மா சொல்ற?" அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. "விஜய் இப்ப தான் சொன்னான்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இத கேட்டோனே, இதெல்லாம் பார்த்துட்டு என்னம்மா பண்றது? எனக்கு ஒண்ணுமே புரியலையேம்மா" அப்படின்னு சொல்றாங்க. "அதான் நான் சொன்னேன். காது வச்ச மாரி போயி கலைச்சிருன்னு சொல்லி சொன்னேன். கேட்க மாட்டேங்கிறா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. "அதான் அம்மா இவ்வளோ தூரம் சொல்றாங்கல்ல, வயசுக்கு மூத்தவங்க சொல்றாங்கல்ல, நல்லதுக்கா தான் இருக்கும். போய் பண்ணிரு" அப்படின்னு சொல்றாங்க. "இங்க பாருங்க நீங்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, இதான் இந்த கோயில்ல தான் இருக்கேன். கோயில்ல இப்ப நான் என்னை படைச்ச கடவுளா இருந்தாலும் சரி, யார் வந்து நேர்ல சொன்னாலும், நான் அந்த குழந்தைய வந்து கலைக்க போறது கிடையாது. அது இந்த ஜென்மத்தில நடக்கவே நடக்காது" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. "இங்க பாருங்க இதுக்கு மேல நீங்க வந்து இப்ப பேசிட்டு இருந்தீங்கன்னா, நான் நான் உங்களுக்கு மதிப்பு, மரியாதையெல்லாம் நான் வச்சிருக்கேன். நீங்க தேவையில்லாம இப்படிலாம் நீங்க பேசி உங்க மதிப்ப நீங்க குறைச்சுக்காதீங்க. தயவுசெய்து நீங்க கிளம்புங்க" அப்படின்னு சொல்றாங்க. "என்னடி இவ நம்ம விஜய் நல்லா இருக்கட்டும்னு சொல்லி சொன்னா இவ கேட்பான்னு பார்த்தா, இவ இப்படி பேசிட்டு இருக்கிறா" அப்படின்னு சொல்றாங்க. "அப்ப அவ வந்து காசு பணத்துக்காக தான் விஜய் கூட பழகியிருக்கா. விஜய கல்யாணம் பண்ணிக்கிறா. அப்படித்தானே?" அப்படின்னு சொல்றாங்க. "இங்க பாருங்க நீங்க விஜய பிரிஞ்சுட்டு இருக்க சொல்லி சொன்னீங்க. இங்க பாட்டி பேசுனது பத்தாதுன்னு நீங்களும் வீட்டுக்கு வந்து எல்லாம் பேசுனீங்க. எல்லாம் நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு கரெக்ட்டுன்னு பட்டுது. அதனால தான் நான் இத பத்தி இன்ன வரைக்கும் மூச்சு கூட விடாம இருக்கேன். அப்படி இருக்கிறப்போ, நான் எதுக்கு விஜய் வந்து நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்க போறேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆனா இந்த குழந்தைய வந்து வயித்துல இருந்து கலைன்னு சொல்லி சொல்றது என்னால ஏத்துக்கவே முடியாது. அது மட்டும் நடக்கவே நடக்காது" அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. பேசிட்டு இருக்கப்ப விஜய் பின்னாடி வந்து நின்னுட்டுருக்காரு. விஜய் பார்த்தோன்னே காவேரி அப்படியே ஷாக் ஆகுறாங்க. "என்னடி நான் இங்க பேசிட்டு இருக்கிறேன். அங்க யார பார்த்துட்டு இருக்கிற?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. டக்குன்னு பாட்டிம்மா திரும்பி பார்க்குறப்ப தான் விஜய் நின்னுட்டுருக்காங்க. "என்ன பாட்டி இதெல்லாம்? நான் என்னமோ நெனச்சேன். எனக்கு உங்க மேல வந்து கொஞ்சம் சந்தேகம் இருந்தாலும், சித்தி மேல நல்லாவே சந்தேகம் இருந்தது. ஆனா இருந்தாலும் நீங்கலாம் இப்படி பண்ண மாட்டீங்கன்னு நெனச்சேன். 2 பேருமே அவசர அவசரமா கிளம்பி வந்தத பார்த்துட்டு தான் நான் வந்து திரும்ப வந்தேன். எப்ப நான் காவேரி வயித்துல என் குழந்தை வளருதுன்னு சொன்னப்பவே உங்க முகமே மாறுச்சு. அப்பவே எனக்கு சந்தேகம் கன்ஃபார்ம் ஆயிருச்சு. சரி என்னதான் பண்றீங்கன்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, விட்டு புடிச்சு பார்க்கலான்னு பார்த்தா, இப்ப நீங்க கரெக்ட்டா வந்து நான் நெனச்ச மாரியே காவேரிய பார்த்து காவேரி வயித்துல இருக்கிற குழந்தைய கலைக்கணும்னு சொல்லிட்டு வந்திருக்கீங்கல்ல. ஏன் பாட்டி இப்படி இருக்கீங்க நீங்க? பசுபதினால பிரச்சனை வரும் அப்படிங்கிறக்காண்டி காவேரி நான் விட்டு
போகணும்னு சொல்லி சொன்னது கூட ஓரளவுக்கு வந்து என் மேலே வச்சிருந்த பாசம்னு நினச்சேன். இப்போ நீங்கள் எப்படி என் மேலே வச்சுக்கிறீங்களோ அதே போல தானே காவேரி வயித்துல வளர்ற குழந்தை மேலேயும் காவேரி பாசம் வச்சிருப்பா. இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. டேய் இங்கே பாரு, உனக்கு சொல்கிறது புரியாது இப்போதைக்கு. அதுக்கப்புறம் பட்டு தான் நீ திருந்துவ. எல்லாம் போனதுக்கப்புறம் இப்படி பண்ணியிருக்கலாமா அப்படி பண்ணியிருக்கலாமா யோசிக்கிறத விட வர்றதுக்கு முன்னாடி சொல்கிறது தானே எங்களுக்கு வயசுக்கு மூத்தவங்க நான் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. பாட்டி நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள். ஆனால் இப்போ நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, இது எக்காரணத்தை கொண்டு என்னால் ஏற்றுக்கவே முடியாது. நீங்கள் பேசுனதுக்கு வேற யாராவது இருந்தால் கண்டிப்பாக இங்கே நடக்கிறதே வேற. நீங்கங்கிறதுனால எதுவும் சொல்லாமல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டு முகமெல்லாம் செவந்து போய் விஜய் சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீ என் கூட வந்து சேர்ந்து வாழாததுக்கு ஏதாவது காரணம் இருந்தால் சொல்லுன்னு ஏக்கவரி உங்கள்கிட்ட அத்தனை தடவை நான் கேட்டேன். இப்போ தான் எனக்கு எல்லாமே தெரியுது. பாட்டி தான் வந்து இத்தனையும் சொல்லியிருக்காங்க. சித்தியும் வந்து பேசியிருக்கிறாங்க. நீ அதை அப்போவே சொல்லியிருந்துருக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி விஜய், நீங்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லி தானே அவங்க வந்து கேட்டாங்க. அந்த கேட்ட காரணம் வந்து கரெக்டாக இருந்தது. அதனால தான் நான் எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற விஜய் சொல்கிறாங்க, பார்த்தீங்களா பாட்டி, நான் நல்லா இருக்கணும்னு எவ்வளோ தூரம் நினைக்கிறா. அவங்ககிட்ட போய் இப்படியெல்லாம் நீங்கள் பேசிட்டு இருக்கிறீங்களே. இங்கே பாருங்கள், பசுபதி என்ன பண்ணிட போகிறான் மேக்ஸிமம். எதா இருந்தாலும் நானும் காவேரி எதிர்த்து நின்று நாங்கள் போராடி எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் ஜெயிச்சுக்குவோம். நீங்கள் இதை பற்றிலாம் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் இன்னும் கொஞ்ச நாளில் பேர குழந்தை வரப்போகுது. அதோட கொஞ்சம் விளையாடுறத மட்டும் நீங்கள் பாருங்கள். தயவுசெய்து இந்த பிரச்சனையை இதோட விட்டுருங்க. தாத்தாவுக்கு இந்த விஷயம் இது வரைக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். அதனால் இதை இப்படியே விட்டுருங்க, தயவுசெய்து விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. டேய் அப்படியெல்லாம் விட முடியாதுடா. இங்கே பாரு, நான் சொன்னது தான். நீயும் அவளும் சேர்ந்து வாழக்கூடாது, புரிஞ்சுதா? அவன் வந்து பசுபதி ஜெயிலேருந்து வெளில வந்தோன்னே என்ன வந்து சொல்லிட்டு இருந்தான், நீ காவேரியோட சேர்ந்து வாழ்ந்தீங்கன்னா அப்புறம் உன் நிம்மதிக்கு நான் பொறுப்பில்லை அப்படின்னு சொல்லிட்டு தானே போனான் அப்படின்னு சொல்கிறாங்க. அவன்லாம் ஒரு ஆள்னு சொல்லிட்டு அவன் சொன்னாங்கிறக்காகலாம் பயந்துட்டு காவேரியில் கூடலாம் சேர்ந்து வாழாமலாம் இருக்க முடியாது. அதெல்லாம் நடக்கவே நடக்காது பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. டேய் நான் சொல்கிறதுக்கு மதிப்பில்லையாடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பாட்டி நீங்கள் சொல்கிறது மதிப்பான விஷயமா இருந்தால் கேட்கலாம். இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் என்னால் கேட்க முடியாது. காவேரி நீ கிளம்பி வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நான் பேசிட்டு இருக்கிறேன், அவளை வீட்டுக்கு போகணுன்னு சொல்லி சொன்னேன். என்னடா அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பாட்டி இதுக்கு மேலே இதை பற்றி நீங்கள் பேசாதீங்க. எனக்கு ரொம்பவே கோவமாக வருது. தயவுசெய்து கிளம்பி நீங்களும் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அப்போ வந்துட்டு விஜய் கிளம்புனதுக்கப்புறம் மறுபடியும் காவேரிக்கு கால் பண்ணுறாங்க பாட்டி இதுக்கு மேலே நீங்கள் திரும்ப இந்த மாதிரி விஷயத்தை பற்றி பேசுகிற மாதிரி இருந்தால் தயவுசெய்து கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் ஆஃப் பண்ணிவிட்டு காவேரியும் வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போய் கொஞ்ச நேரமாக யோசிச்சு பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ கரெக்டாக வந்து பாட்டிக்கிட்ட இருந்து மறுபடியும் கால் வருது. ஃபோன் அட்டன் பண்ணாமல் மறுபடியும் விட்டுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் வந்துட்டு காவேரி சரின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கிறப்போ வந்துட்டு அவங்க காவேரியோடைய அம்மா கூப்பிட்றாங்க. வெளியில் இங்கே வா ஒரு நிமிஷம் உங்கள்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு. அப்போ வெளியில் வந்து பசுபதி பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ மறுபடியும் திரும்பவும் கால் வருது. என்னடி அப்பளை பிடிச்சி பார்த்துட்டு இருக்கிற, ஏதோ ஃபோன் வந்துட்டே இருக்குது, நீ பேசாமல் இருக்க, ரூம்லேயும் இருந்து பேசாமல் தான் இருந்தேன், நான் பார்த்துட்டு தான் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, அன்வான்டட் கால்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அன்வான்டட் காலா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. பேசிட்டு இருக்கிறப்ப மறுபடியும் திரும்பவும் கால் வருது. அது எப்படி திரும்ப வந்துட்டே இருக்குது, ஃபோன் இப்போ அட்டன் பண்ணி பேச முடியாது, எதுனா வேணும்னு சொல்லிட்டு திட்டி விட்டு வைக்க வேண்டியதானே, எதுக்கு ஃபோன் வந்துட்டு இருக்குது, அதை நீ பார்த்துட்டே இருக்கிற, இல்லைன்னா அந்த நம்பரை பிளாக் பண்ணி வை அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பாட்டியோட நம்பரை காவேரி வந்து பிளாக் லிஸ்ட்டில் போட்டு வச்சிடுறாங்க. அப்போ யோசிக்கிறாங்க, இந்த குழந்தையை நம்ம பெற்றெடுக்கிறதுக்குள்ளே எத்தனை கஷ்டத்தை தாங்க வேண்டியதாக இருக்குது. விஜயை நம்ம பிரிஞ்சால் பரவாயில்ல, குழந்தையாவது இருக்கட்டும்னு நினச்சா பாட்டி இப்படி